வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை பட்டினப்பாக்கத்தில் முகத்துவாரத்தை சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் குணசேகரன் இணைந்திருக்கிறார். குணசேகரன், தற்பொழுது முழுவீச்சில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எவ்வளவு ஊழியர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? எப்பொழுது இந்த பணிகள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கலாம்? வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இந்த முன்னெச்சரிக்கைக்கான அந்த ஏற்பாட்டு பணிகள் தற்பொழுது முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக வடகிழக்கு பருவமழையினுடைய அந்த முன்னேற்பாடாக வெள்ள நீர் வெளியில் செல்ல வேண்டும் என்பதற்காக எளியில் கடல் கடக்க வேண்டும் என்பதற்கான அந்த அடையாறு முகத்துவாரம் பகுதிகளில் சீரமைக்கும் பணிகள் என்பது தற்பொழுது தீவிரமடைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்று காலை செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த உபரி நீர் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து அடையாறு முகத்துவாரம் வழியாக கடலில் கலக்குவதற்குண்டான அந்த ஏற்பாட்டு பணிகள் என்பது தற்பொழுது துரிதமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக பட்டினம்பாக்கம் அருகே இருக்கக்கூடிய அடையாறு ஆறு கடலில் கலக்கும் இடத்தில்தான் இந்த முகத்துவாரம் பகுதி இருந்து வருகிறது. அந்த முகத்துவாரத்தில் மணல் திட்டுக்களை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த பணிகளில் தற்பொழுது பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பணியினை ஜேசிபி உதவியோடு அடையாறு ஆற்றில் இருந்து வெளியேறும் வெள்ள நீரை எளிதில் கடலில் கலந்திட வைக்கும் வகையில் இந்த முகத்துவாரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மணல் திட்டுக்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு பருவமழையின் பொழுதும் இந்த முகத்துவாரம் அந்த பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த முகத்திட்டுக்களை மணல் திட்டுக்களை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபடுவார்கள். இந்த ஆண்டு இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த முகத்துவாரத்தில் தற்பொழுது இந்த மணல் திட்டுக்களை அகற்றக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்று வெள்ள காலங்களிலும் கடலில் இந்த கடல் சீற்றத்தோடு காணப்படக்கூடிய ஒரு நிலையில் அந்த வெள்ள நீர் அந்த பகுதிகளில் தேங்காமல் இருக்கவும், அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் கடலில் எளிதாக கடக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் தேங்கி இருக்கக்கூடாது என்பதற்காக தற்பொழுது இந்த பணிகள் மாநகராட்சி தரப்பிலிருந்து துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வெள்ள நீர் எளிதில் கடலில் கலக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பணிகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.